This video sponsored by BuyMode. இந்த ஆப் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப்பில் உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. யூஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட் வளாகத்திலேயே நடந்த கொடூரத்தை கண்டித்து வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டம். ஓசூரில் நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர் கொடூரமாக அரிவாளால் வெட்டப்பட்டதை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் நேற்று வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் நீதிமன்ற வளாகத்தில் வட்டாட்சியர் அலுவலகம், மகளிர் காவல் நிலையம், போக்குவரத்து புலனாய்வு பிரிவு உள்ளிட்ட அரசு அலுவலகங்கள் உள்ளன. பொதுமக்கள் அதிகம் கூடுவதால் இந்த பகுதியில் எப்பொழுதும் பரபரப்பாக காணப்படும். இந்நிலையில் ஓசூர் நீதிமன்ற வளாகத்தில் நேற்று பொதுமக்கள், போலீசார் மற்றும் வழக்கறிஞர்கள் பல்வேறு வழக்குகளுக்காக வந்திருந்தனர். இந்நிலையில் நீதிமன்ற வளாகத்தின் நுழைவு வாயில் பகுதியில் கண்ணன் என்கின்ற வழக்கறிஞர் மர்ம நபர் ஒருவர் அரிவாளால் வெட்டுப்பட்டு அங்கிருந்து தப்பி JM2வில் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். இதனை அடுத்து வெட்டுக்காயங்களுடன் இருந்த வழக்கறிஞர் கண்ணனை அங்கிருந்தவர்கள் மீட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அங்கு அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். இது குறித்து தகவல் அறிந்த நகர போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தியதில் வழக்கறிஞர் கண்ணனை வெட்டியது ஓசூரில் வழக்கறிஞர் ஒருவரிடம் கிளர்க்காக பணி செய்து வந்த ஆனந்த் என்பது. இவரது மனைவியும் வழக்கறிஞராக பணி செய்து வருவதும் தெரியவந்தது. கண்ணனுக்கும் ஆனந்துக்கும் ஏற்கனவே இருந்த முன் விரோதம் காரணமாக கொலை முயற்சி சம்பவம் நடந்துள்ளது விசாரணையில் தெரிய வந்தது. நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர் ஒருவர் அரிவாளால் வெட்டப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து வழக்கறிஞர் கொடூரமாக அரிவாளால் வெட்டுவதை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் இன்று வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஓசூரில் வழக்கறிஞர் ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து பூந்தமல்லியில் வழக்கறிஞர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்ட குற்றவியல் சங்க வழக்கறிஞர்கள் நேற்று பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை, நாகர்கோவில் என பல்வேறு இடங்களில் வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் இறங்கியுள்ளனர். வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்த வேண்டும், வழக்கறிஞர்களுக்கு கைத்துப்பாக்கி வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகள் எழும்பி வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.